அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது ஆலைகள் மூடப்பட்டிருந்தால் உரிமத்தை ரத்து செய்யலாம் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அறிவித்ததை அடுத்து கடந்த 9 நாட்களாக விருதுநகர் மாவட்டத்தில் மூடப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்று முதல் திறக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்போம். மணிவண்ணன், இந்த ஆலைகள் திறக்கப்பட்டது தொடர்பான விரிவான தகவல்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் பட்டாசு ஆலை வெடி விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலையும் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 15 குழுக்கள் அமைக்கப்பட்டு 14ஆம் தேதி முதல் ஆய்வு தொடங்கி அன்றைய தினம் முதல் சிவகாசி, வெம்பக்கோட்டை, சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் 200க்கும் மேற்பட்ட ஆலைகள் ஆய்வுக்கு பயந்து போய் மூடப்பட்டது. ஆய்வின் போது விதிமீறல் இருந்தால் ஆலை உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். தீபாவளிக்கான பட்டாசு உற்பத்தி பாதிக்கும் பட்சத்தில் பட்டாசு ஆலை மூடி கிடந்தன. இதனிடையே நேற்று மற்றொரு பட்டாசு ஆலை தொடர்பான வழக்கு விசாரணையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆலையில் மூடப்பட்டு ஆலய நிர்வாகத்துக்கு ஆய்வு நடத்த போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகம் பசுமை தீர்ப்பாயத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்காத ஆலைகள் மூட பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் ஆலைகள் மூடப்பட்டிருப்பதால் உரிமை ரத்து செய்யப்படும் என்ற அபாயத்தில் கருத்தில் கொண்டு கடந்த 9 நாட்களாக ஆய்வு அச்சத்தில் மூடப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்று முதல் திறக்கப்பட்டு 9 நாளுக்கு பின் பட்டாசு ஆலைகள் இன்று பணிகள் துவங்கப்பட்டு வேலை செய்வதற்கு தொழிலாளர் அனைவரும் ஆர்வத்துடன் சென்றுள்ளனர். என்று நன்றி மணிவண்ணன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.